நண்பர்களே, ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கூட்டத்துல இருக்கீங்க, ஆனா நீங்க பேசுறத யாரும் காது கொடுத்து கேட்கல. நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, ஆனா அதை யாரும் மதிக்கல. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாம ஒரு நிழல் மாதிரி வாழ்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நீங்க சும்மா வந்து நின்னாலே மொத்த கூட்டமும் உங்களுக்கு பின்னாடி வரணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க வார்த்தைக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ 2500 வருஷத்துக்கு முன்னாடியே சாணக்கியர் சொல்லிக் கொடுத்த அந்த 15 ரகசியங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க மதிப்பை உலகமே அண்ணாந்து பார்க்க வைக்க போற அந்த ரகசியங்களை தெரிஞ்சிக்க நீங்க தயாரா? வெல்கம் டு டைனி தமிழ் ஸ்டோரீஸ். ரகசியம் 1. குறைவாக பேசுங்கள். அன்பு நண்பர்களே, ஒரு காட்டில் சிங்கம் கர்ஜிக்கும்போது எல்லா விலங்குகளும் அமைதியாவது போல அறிவுள்ள மனிதன் பேசத் தொடங்கும்போது அந்த இடமே நிசப்தமாக வேண்டுமென்றால் அவன் தன் சொற்களை சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தில் நீர் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது ததும்பி சத்தம் போடும். ஆனால் ஆழமான கடல் அமைதியாக இருந்துதான் தன் வலிமையை காட்டுகிறது. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதன் தன் நாவை கட்டுப்படுத்தும் போது அவன் தன் புத்தியை சரியாக பயன்படுத்துகிறான். ஏனெனில் அளவுக்கு அதிகமாக பேசுபவன் ஏதோ ஒரு இடத்தில் தன் அறியாமையை தானே வெளிச்சம் போட்டு காட்டிவிடுவான். எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? எதற்கெடுத்தாலும் கருத்து சொல்லிக் கொண்டே இருப்பவர்களின் வார்த்தைகள் காலப்போக்கில் மதிப்பற்று போகின்றன. ஆனால் எப்போதும் மௌனமாக இருந்துவிட்டு தேவைப்படும்போது மட்டும் பேசும் ஒருவனின் ஒற்றை சொல்லுக்கு ஊரே கட்டுப்படும். நீங்கள் குறைவாக பேசுவது என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு மர்மமான எச்சரிக்கை. உங்கள் மௌனம் அவர்களை யோசிக்க வைக்கும், உங்களை பற்றிய ஒரு பயத்தையும் மரியாதையையும் உண்டாக்கும். அதிகமாக பேசுபவர்கள் பெரும்பாலும் அடுத்தவர்களை கவர நினைக்கிறார்கள், ஆனால் குறைவாக பேசுபவர்கள் தங்களை தாங்களே செதுக்கிக் கொள்கிறார்கள். சாணக்கிய நீதிப்படி ஒரு புத்திசாலி தன் ரகசியங்களை வார்த்தைகளால் கசிய விடமாட்டான். அவன் தன் திட்டங்களை செயலில் மட்டுமே காட்டுவான். நீங்கள் எவ்வளவு அதிகமாக பேசுகிறீர்களோ அவ்வளவுக்கு தவறுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகம். ஆனால் மௌனமாக இருக்கும்போது நீங்கள் மற்றவர்களின் தவறுகளிலிருந்து பாடம் கற்கிறீர்கள். ஒரு சபையில் உங்கள் கருத்து எப்போது கேட்கப்பட வேண்டும் என்று மற்றவர்கள் ஏங்கும் வரை நீங்கள் அமைதியாக இருப்பதே உங்கள் ஆளுமைக்கு கிடைக்கும் வெற்றி. உங்கள் சொற்கள் ஒரு அம்பை போல இருக்க வேண்டும். அது எப்போதாவதுதான் வில்லிலிருந்து புறப்பட வேண்டும். ஆனால் புறப்பட்டால் அது குறி தவறாமல் தைக்க வேண்டும். வீணான அரட்டைகள் உங்கள் மூளையின் சக்தியை உறிஞ்சிவிடும். அதே சமயம் ஆழமான மௌனம் உங்களுக்கு புதிய சிந்தனைகளை கொடுக்கும். இந்த உலகத்தில் வாயால் வெல்பவர்களை விட செயலால் அமைதியாக சாதிப்பவர்களே நீண்ட காலம் நினைவு கூறப்படுகிறார்கள். ஒரு முறை நீங்கள் மௌனத்தை கடைபிடிக்க தொடங்கிவிட்டால் உங்களை யாரும் எளிதாக கணிக்க முடியாது. அந்த மர்மமே உங்களை ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக மாற்றும். மற்றவர்கள் உங்களை தூண்டினாலும் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அந்த இடத்தின் கட்டுப்பாடு உங்கள் கைக்கு வந்துவிடுகிறது. சாணக்கியரின் இந்த முதல் ரகசியம் சொல்வது போல, உங்கள் வார்த்தைகள் முத்தை போல இருக்கட்டும். அதை சிதறவிடாமல் பாதுகாப்பது உங்கள் கௌரவம். குறைவாக பேசுங்கள், நிறைவாக சாதியுங்கள். உங்கள் மௌனம் உங்கள் சாதனைகளை பேசட்டும். இன்று முதல் உங்கள் பேச்சில் ஒரு நிதானத்தை கொண்டு வாருங்கள். அது உங்கள் மதிப்பை சமூகத்தில் ஒரு படி மேலே உயர்த்தும். மௌனம் என்பது ஒரு மொழி. அதை சரியாக பயன்படுத்துபவன் ஒருபோதும் தோற்பதில்லை. ரகசியம் 2. சுயமரியாதை வளருங்கள். அன்பு நண்பர்களே, ஒரு வைரம் சேற்றில் விழுந்தாலும் அதன் மதிப்பு குறைவதில்லை. அதுபோலவே இந்த உலகம் உங்களை எங்கே வைத்திருந்தாலும் உங்கள் மீதான மரியாதையை நீங்கள் ஒருபோதும் குறைத்து கொள்ளக்கூடாது. சுயமரியாதை என்பது ஒரு மனிதனின் முதுகெலும்பு போன்றது. அது சரியாக இருந்தால் மட்டுமே அவனால் நிமிர்ந்து நிற்க முடியும். எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? தன்னைத்தானே மதிக்காத ஒருவனை இந்த உலகம் ஒருபோதும் மதிக்காது. ஏனெனில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் மதிப்பையே மற்றவர்களும் உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பார்கள். சாணக்கியர் கூறுகிறார், எவன் ஒருவன் தன் பலத்தையும் பலவீனத்தையும் உணர்ந்து தன்னை நேசிக்கிறானோ அவனை வீழ்த்த எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. சுயமரியாதை என்பது அகந்தை அல்ல, அது உங்களின் ஆளுமையின் அஸ்திவாரம். நீங்கள் உங்களை குறைவாக எடை போடும் ஒவ்வொரு நிமிடமும் மற்றவர்கள் உங்களை மிதித்துச் செல்ல நீங்களே ஒரு பாதையை அமைத்துக் கொடுக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். புத்திசாலிகள் எப்போதும் மற்றவர்களின் பாராட்டுக்காக ஏங்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் மனசாட்சியின் பாராட்டுக்காக மட்டுமே வாழ்வார்கள். உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கொள்ளும் போது உங்கள் முகம் ஒரு புதிய தேஜஸை பெறும். உங்கள் பேச்சில் ஒரு உறுதி பிறக்கும். சாணக்கியர் நீதிப்படி
தன் கௌரவத்தை விட்டுக் கொடுத்து பெறும் எந்த ஒரு பதவியும் செல்வமும் ஒரு மனிதனுக்கு சிறுமையையே தரும். ஒரு கணம் இழந்த சுயமரியாதையை மீட்க ஒரு யுகமே ஆகலாம். நீங்கள் ஒரு தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதற்காக உங்களை நீங்களே தண்டிப்புக் கொண்டு தாழ்வு மனப்பான்மையில் மூழ்கிவிடாதீர்கள். மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நீங்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒரு ராஜாவுக்கு இருக்கும் அதே கம்பீரம் உங்கள் ஒவ்வொரு செயலிலும் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை ஒரு ராஜாவாக முதலில் பாவிக்க வேண்டும். உங்களை நீங்களே மதிக்கத் தொடங்கினால் தேவையற்ற உறவுகளும் தேவையற்ற விமர்சனங்களும் உங்களை விட்டு தானாகவே விலகிவிடும். இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் குறைவானவர்கள் அல்ல. ஒவ்வொருவரிடமும் ஒரு தனித்திறமை ஒளிந்திருக்கிறது. அந்த திறமையை அடையாளம் கண்டு அதை மேம்படுத்துவதே உங்களுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய மரியாதை. சாணக்கியரின் இந்த இரண்டாவது ரகசியம் சொல்வது போல, உங்கள் சுயமரியாதைதான் உங்களை பாதுகாக்கும் கவசம். உங்களை நீங்களே உயர்த்தி பிடியுங்கள். அப்போதுதான் இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். இன்று முதல் ஒரு சபதமிடுங்கள். யாரையும் தாழ்த்தி பேச மாட்டேன். அதே சமயம் யாருக்காகவும் என் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டேன். உங்கள் மதிப்பு உங்கள் கையில் இருக்கிறது. ரகசியம் 3. முடியாது என்று சொல்ல பழகுங்கள். அன்பு நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் சரி என்று தலையாட்டுபவர்கள் ஒரு கட்டத்தில் மற்றவர்களின் பொம்மையாக மாறிவிடுவார்கள். அதனால்தான் ஒரு மனிதனின் உண்மையான சுதந்திரம் அவனது முடியாது என்ற சொல்லில்தான் ஒளிந்திருக்கிறது. ஒரு மரம் எல்லா திசைகளிலும் கிளைகளை பரப்ப நினைத்தால் அதன் வேர் பலவீனமாகும். அதுபோலவே நீங்கள் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க நினைத்தால் உங்கள் சுயத்தை இழக்க நேரிடும். எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? மற்றவர்கள் தப்பாக நினைப்பார்களோ என்று பயந்து கொண்டு வேண்டாத வேலைகளுக்கு சம்மதிப்பவர்கள் இறுதியில் தங்களுக்குத் தாங்களே துரோகம் செய்து கொள்கிறார்கள். சாணக்கியர் கூறுகிறார், எவன் ஒருவன் தன் நேரத்திற்கும் சக்திக்கும் ஒரு எல்லையை வகுக்கவில்லையோ அவனை இந்த உலகம் ஒரு கருவியாக பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்துவிடும். முடியாது என்று சொல்வது ஒரு திமிரல்ல, அது உங்கள் இலக்கின் மீதான உங்கள் தீவிரமான அக்கறை. நீங்கள் ஒரு வேண்டாத உதவிக்கு இல்லை என்று சொல்லும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்திற்கு ஆம் என்று சொல்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். புத்திசாலிகள் எப்போதும் மற்றவர்களை திருப்திப்படுத்த வாழ்வதில்லை. அவர்கள் தங்கள் காலத்தின் மதிப்பை புரிந்து தெளிவான முடிவுகளை எடுப்பார்கள். ஒரு சிங்கத்திடம் சென்று புல் தின்னச் சொன்னால் அது ஒருபோதும் சம்மதிக்காது. அது தன் இயல்பில் உறுதியாக இருக்கும். அதுபோலவே உங்கள் கொள்கைகளுக்கும் உங்கள் நேரத்திற்கும் மாறான எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக மறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். சாணக்கியர் நீதிப்படி ஒரு மனிதனின் உறுதிப்பாடு அவனது மறுப்பில்தான் அதிகம் தெரிகிறது. எதற்கும் சம்மதிக்கும் மனிதனை எவரும் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். நீங்கள் முடியாது என்று சொல்லத் தொடங்கினால் ஆரம்பத்தில் சிலர் உங்களை விட்டு விலகலாம். ஆனால் இறுதியில் தகுதியானவர்கள் மட்டுமே உங்கள் அருகில் தங்குவார்கள். மற்றவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்காதீர்கள். உங்கள் சரி என்ற சொல்லுக்கு ஒரு விலை இருக்க வேண்டுமென்றால் உங்கள் இல்லை என்ற சொல்லுக்கு ஒரு வலிமை இருக்க வேண்டும். நீங்கள் நாகரிகமாக மறுக்க கற்றுக்கொள்ளும்போது உங்கள் ஆளுவை ஒரு புதிய முதிர்ச்சியை பெறும். இந்த உலகத்தில் நேரத்தை விட விலைமதிப்பற்றது எதுவும் இல்லை. அந்த நேரத்தை மற்றவர்களின் தேவையற்ற விருப்பங்களுக்காக தானம் செய்வது புத்திசாலித்தனமல்ல. சாணக்கியரின் இந்த 3வது ரகசியம் சொல்வது போல, உங்கள் முடியாது என்ற சொல் ஒரு கவசத்தை போன்றது. உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களால் உலகிற்கு பங்களிக்க முடியும். இன்று முதல் ஒரு பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பமில்லாத, உங்கள் வளர்ச்சிக்கு உதவாத எந்த ஒரு விஷயத்திற்கும் முகத்திற்கு நேராக, மென்மையாக, ஆனால் உறுதியாக இல்லை என்று சொல்ல பழகுங்கள். உங்கள் நேரம் உங்கள் சொத்து. அதை நீங்களே நிர்வகிக்குங்கள். ரகசியம் 4. பின்னால் பேசாதீர்கள். அன்பு நண்பர்களே, ஒருவன் இல்லாத இடத்தில் அவனை பற்றி தவறாக பேசுவது என்பது ஒரு கூர்மையான கத்தியால் அவனது முதுகில் குத்துவதற்கு சமம். அது உங்களை ஒரு கோழையாகவே இந்த உலகிற்கு காட்டும். ஒரு சிங்கம் ஒருபோதும் தன் இரையை பற்றி பின்னால் பேசாது. அது நேருக்கு நேர் மோதும் துணிச்சல் கொண்டது. எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? மற்றவர்களை பற்றி தரம் தாழ்ந்து பேசுபவர்களின் வார்த்தைகளை மக்கள் ஒரு பொழுதுபோக்காக கேட்பார்களே தவிர அவர்களை ஒருபோதும் ஒரு நம்பிக்கையான மனிதராக மதிக்க மாட்டார்கள். சாணக்கியர் கூறுகிறார், எவன் ஒருவன் தன் நாவால் மற்றவர்களின் குறைகளை தோண்டிக் கொண்டிருக்கிறானோ அவனது சொந்த நிறைகள் காலப்போக்கில் மக்களால் மறக்கப்பட்டுவிடும். புறம் பேசுவது என்பது உங்கள் ஆளுமையின் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளும் ஒரு தற்கொலை முயற்சி.
நீங்கள் ஒருவரை பற்றி தீயதாக பேசும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நஞ்சை நீங்களே வெளியேற்றுகிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். புத்திசாலிகள் எப்போதும் மற்றவர்களின் பிழைகளை ஆராய்ந்து நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் சொந்த வளர்ச்சியை செதுக்குவதில் மட்டுமே தீவிரமாக இருப்பார்கள். ஒரு காற்றில் அடித்துச் செல்லப்படும் சருகை போல உங்கள் வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அவை ஒரு பாறையைப் போல உறுதியாகவும் கனமானதாகவும் இருக்க வேண்டும். சாணக்கியர் நீதிப்படி ஒரு மனிதனின் உண்மையான குணம் அவன் பிறரை பற்றி என்ன பேசுகிறான் என்பதில்தான் ஒளிந்திருக்கிறது. மற்றவர்களை தாழ்த்தி பேசுவதால் நீங்கள் ஒருபோதும் உயர்ந்துவிட முடியாது. நீங்கள் ஒருவரை பற்றி பின்னால் பேசுவதை தவிர்த்தால் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு உங்கள் மீது ஒரு மாறாத நம்பிக்கை பிறக்கும். மற்றவர்கள் உங்களை ஒரு வதந்தி பெட்டியாக பார்க்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் வாய் திறந்தால் அது ஒருவருக்கு மருந்தாகவோ அல்லது ஒரு தெளிவான கருத்தாகவோ மட்டுமே இருக்கட்டும். நீங்கள் பிறரை பற்றி குறை சொல்வதை நிறுத்தும்போது உங்கள் மூளை நேர்மறையான விஷயங்களை சிந்திக்கத் தொடங்கும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை இருக்கிறது. அவனது சூழ்நிலை தெரியாமல் அவனை விமர்சிப்பது உங்கள் அறியாமையையே காட்டும். சாணக்கியரின் இந்த 4வது ரகசியம் சொல்வது போல, உங்கள் சொற்கள் உங்கள் கௌரவத்தின் அடையாளம். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களால் ஒரு தூய்மையான ஆளுமையாக திகழ முடியும். இன்று முதல் ஒரு உறுதியை மேற்கொள்ளுங்கள். யாரை பற்றியும் அவர் இல்லாத இடத்தில் தீயதாக ஒரு சொல்லையும் பேச மாட்டேன். உங்கள் வார்த்தைகள் உங்கள் நேர்மையை சொல்லட்டும். ரகசியம் 5. யோசித்து பதிலளியுங்கள். அன்பு நண்பர்களே, வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பையும் வாயிலிருந்து புறப்பட்ட சொல்லையும் ஒருபோதும் திரும்பப் பெற முடியாது. அதனால்தான் ஒரு புத்திசாலி தன் வாயை திறக்கும் முன் 1000 முறை யோசிக்கிறான். ஆனால் அவசரப்படுபவன் பேசி முடித்த பின் 1000 முறை வருந்துகிறான். ஒரு நொடி தாமதித்துச் சொல்லப்படும் பதில் உங்களை ஒரு ஞானியாக காட்டும். ஆனால் பதட்டத்தோடு சொல்லப்படும் பதில் உங்களை ஒரு முதிர்ச்சியற்றவராகவே உலகுக்கு காட்டும். எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? யாராவது ஒரு கேள்வி கேட்டவுடன் அடுத்த நொடியே பதில் சொல்பவர்களை விட ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நிதானமாக பேசுபவர்களின் வார்த்தைகளுக்குத்தான் சபையில் அதிக கனம் இருக்கும். சாணக்கியர் கூறுகிறார், எவன் ஒருவன் தன் நாவை கட்டுப்படுத்தி சூழ்நிலையை உணர்ந்து பதிலளிக்கிறானோ அவனை வீழ்த்த எந்த ஒரு தர்க்கத்தாலும் முடியாது. யோசித்து பதிலளிப்பது என்பது உங்கள் அறிவின் ஆழத்தை அளவிடும் ஒரு கருவி. நீங்கள் ஒரு உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் பதில் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் நிதானத்தை நீங்களே இழக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரு ஆழமான கிணற்றில் கல்லை எறிந்தால் அது சத்தம் போட நீண்ட நேரம் எடுக்கும். அதுபோலவே உங்கள் பதில்களும் ஆழமான சிந்தனைக்குப் பிறகே வெளிவர வேண்டும். சாணக்கிய நீதிப்படி ஒரு மனிதனின் அதிகாரம் அவனது மௌனத்திற்கும் அவனது பேச்சுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியில்தான் ஒளிந்திருக்கிறது. உடனே எதிர்வினையாற்றுபவன் எப்போதும் மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பான். ஆனால் யோசித்துச் செயல்படுபவன் அந்த இடத்தின் கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்திருப்பான். நீங்கள் ஒரு கடினமான கேள்விக்கு ஒரு புன்னகையோடு ஒரு சில நொடிகள் அமைதி காத்தால் உங்களை எதிர்கொள்பவர் தானாகவே நிலைகுலைந்து போவார். உங்கள் பதில்கள் ஒரு மருந்தைப் போல துல்லியமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு குப்பையைப் போல இறைந்து கிடக்கக்கூடாது. இந்த உலகத்தில் வார்த்தைகளுக்கு பஞ்சமில்லை. ஆனால் அர்த்தமுள்ள வார்த்தைகளுக்கு பெரும் பஞ்சம் இருக்கிறது. அந்த பஞ்சத்தை போக்கும் ஒரு ஞானியாக நீங்கள் மாற வேண்டுமானால் உங்கள் செவிகளை திறந்து வைத்து உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள். சாணக்கியரின் இந்த 5வது ரகசியம் சொல்வது போல, உங்கள் சொற்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தின் சாட்சிகள். உங்களை ஒரு நிதானமான மனிதராக செதுக்கிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களால் எந்த ஒரு சிக்கலையும் எளிதாக கையாள முடியும். இன்று முதல் ஒரு பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். யாராவது உங்களிடம் பேசினால் ஒரு 3 நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு உங்கள் தெளிவான பதிலை கொடுங்கள். உங்கள் நிதானமே உங்கள் வெற்றி. ரகசியம் 6. வேலையில் ஈடுபடுங்கள். அன்பு நண்பர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனை அடையாளம் காட்டுவது அவனுடைய பெயரோ அல்லது அவன் வசதியோ அல்ல. அவன் செய்யும் வேலையும் அந்த வேலையில் அவன் காட்டும் ஈடுபாடும் மட்டும்தான். ஒரு சிற்பி கல்லை செதுக்கும்போது உலகத்தையே மறப்பது போல, நீங்கள் உங்கள் வேலையில் மூழ்கும்போது அந்த வேலை ஒரு கலையாக மாறுகிறது. எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், யார் என்ன பேசுகிறார்கள் என்று வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு ஒருபோதும் வெற்றி கிடைப்பதில்லை. ஆனால் தன் வேலையில் மட்டுமே கண்கருத்தாக இருப்பவன் சத்தமில்லாமல் சிகரத்தை தொடுகிறான். சாணக்கியர் கூறுகிறார், தன் கடமையை சரிவர செய்பவனுக்கு தெய்வத்தின் அருள் தானாகவே வந்து சேரும். ஏனெனில் உழைப்பே ஒரு சிறந்த வழிபாடு. உங்கள் வேலை என்பது உங்கள் வாழ்வாதாரம் மட்டுமல்ல, அது உங்கள் ஆளுமையின் அஸ்திவாரம்.
மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக ஓடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் திறமையை வளர்ப்பதற்காக ஓடுங்கள். ஒரு தேனீ தன் கூட்டை உருவாக்குவதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறதோ அதுபோலவே உங்கள் இலக்கை நோக்கிச் செல்லும் பாதையில் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வையுங்கள். உங்கள் வேலைதான் உங்களுக்கு சோறு போடுகிறது. உங்கள் வேலைதான் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை தருகிறது. அதை அலட்சியப்படுத்துவது உங்களை நீங்களே அவமதிப்பதற்கு சமம். மற்றவர்களின் வாழ்க்கையை எட்டிப் பார்ப்பதை விட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம் என்பதில் உங்கள் மொத்த கவனத்தையும் திருப்புங்கள். சாணக்கிய நீதிப்படி ஒரு சோம்பேறிக்கு அறிவும் கிடைக்காது, செல்வமும் கிடைக்காது. ஒரு முறை நீங்கள் உங்கள் வேலையில் வல்லவர் என்று முத்திரை குத்தப்பட்டு விட்டால் இந்த உலகம் உங்களை தேடி வரும். தினமும் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். நேற்றைய விட இன்று உங்கள் வேலையில் ஒரு சிறு முன்னேற்றமாவது இருக்க வேண்டும். உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும். உங்கள் வெற்றி அந்த சத்தத்தை உலகிற்கு அறிவிக்கட்டும். யார் உங்களை புகழ்கிறார்கள், யார் உங்களை இகழ்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் இலக்கில் மட்டும் குறியாக இருங்கள். ஒரு சிறந்த உழைப்பாளிக்கு தன் வேலையை தவிர வேறு எதிலும் ஆர்வம் இருக்காது. அந்த ஆர்வமே அவனை ஒரு வெற்றியாளராக மாற்றுகிறது. உங்கள் வேலையில் நீங்கள் காட்டும் ஈடுபாடுதான் உங்கள் மீதான நம்பிக்கையை மற்றவர்களிடம் ஏற்படுத்தும். வேலை என்பது வெறும் கடமையல்ல, அது உங்கள் அடையாளத்தை நிலைநிறுத்தும் ஒரு வாய்ப்பு. தேவையற்ற அரட்டைகளும் பயனற்ற பொழுதுபோக்குகளும் உங்கள் நேரத்தை திருடும் திருடர்கள். அவர்களை உங்கள் எல்லைக்குள் அனுமதிக்காதீர்கள். நீங்கள் உங்கள் வேலையை நேசிக்கும்போது அந்த வேலையில் இருக்கும் சோர்வு உங்களுக்கு தெரியாது. ஒரு புத்திசாலி எப்போதும் தன் பலத்தை ஒரு புள்ளியில் குவித்து வெற்றி காண்பான். நீங்களும் உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் ஒரே பாதையில் பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உழைப்புதான் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் ஒரே பேனா. இன்று முதல் ஒரு உறுதி எடுங்கள். நான் செய்யும் வேலையில் நான் தான் சிறந்தவனாக இருப்பேன். இந்த எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் பதிந்துவிட்டால் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ரகசியம் 7. சுத்தமாக இருங்கள். அன்பு நண்பர்களே, ஒரு புத்தகத்தை அதன் அட்டைப்படத்தை வைத்து எடை போடக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த உலகம் உங்களை பார்க்கும் முதல் பார்வையிலேயே உங்களை பற்றிய ஒரு முடிவுக்கு வந்துவிடுகிறது. உங்கள் தோற்றம் என்பது நீங்கள் பேசாமலேயே உங்களை பற்றி மற்றவர்களுக்குச் சொல்லும் ஒரு மௌனமான அறிமுகம். எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? ஒரு கூட்டத்தில் மிக நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் இருப்பவர் மீது மற்றவர்களின் பார்வை தானாகவே விழும். அவர் சொல்லும் கருத்துக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதனின் ஆடை அவனது செல்வத்தை காட்டாது, ஆனால் அவனது ஒழுக்கத்தையும் சுபாவத்தையும் நிச்சயம் பிரதிபலிக்கும். சுத்தமாக இருப்பது என்பது ஏதோ பகட்டாக காட்டுவதல்ல, அது உங்கள் மீதே உங்களுக்கு இருக்கும் அக்கறையையும் மரியாதையையும் காட்டுகிறது. நீங்கள் உங்களை எப்படி பராமரிக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் மற்றவர்களை எப்படி மதிப்பீர்கள் என்பதற்கான அடையாளம். ஒரு கோயில் எவ்வளவு தூய்மையாக இருந்தால் அங்கே தெய்வீகம் குடிபுகுமோ, அதுபோலவே உங்கள் உடல் எனும் கோயிலை சுத்தமாக வைத்திருக்கும்போது உங்களுக்குள் ஒரு நேர்மறை ஆற்றல் பிறக்கும். விலையுயர்ந்த ஆடைகள் அணிந்தால்தான் மதிப்பு என்று நினைக்காதீர்கள். நீங்கள் உடுத்தும் உடை சாதாரணமாக இருந்தாலும் அது துவைக்கப்பட்டதாகவும் கசங்காமலும் இருப்பது அவசியம். உங்கள் முகம் உங்கள் மனதின் கண்ணாடி. அதை எப்போதும் புன்னகையோடும் பொலிவோடும் வைத்திருங்கள். நகங்களை வெட்டுவது, தலைமுடியை சீராக வைத்திருப்பது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்தான் உங்கள் ஆளுமையை முழுமைப்படுத்தும். சாணக்கியர் நீதிப்படி அசுத்தமாக இருப்பவனிடம் செல்வம் தங்காது. அவனை சுற்றியிருப்பவர்கள் அவனை மதிக்கவும் மாட்டார்கள். உடல் சுத்தம் என்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் சமூக அந்தஸ்திற்கும் மிக முக்கியமானது. ஒரு நேர்முகத் தேர்விலோ அல்லது முக்கிய சந்திப்பிலோ உங்கள் தன்னம்பிக்கையை தீர்மானிப்பதில் உங்கள் தோற்றத்திற்கு பெரும் பங்கு உண்டு. நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு காந்த சக்தி உருவாகிறது. அது மக்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். சோம்பேறித்தனம் காரணமாக தோற்றத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள். அந்த அலட்சியமே உங்கள் வீழ்ச்சிக்கு தொடக்கமாக அமையலாம். ஒரு ராஜா தன் வாளை எப்போதும் கூர்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பார். அதுபோலவே உங்கள் உடலையும் ஒரு கருவியாக கருதி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெருமிதம் வர வேண்டும். வியர்வை நாற்றமோ அல்லது கலைந்த தலையோ உங்கள் திறமையையே மறைத்துவிடக்கூடும். ஒரு சிறந்த தலைவன் எப்போதும் தன் தோற்றத்தில் ஒரு கம்பீரத்தை கொண்டிருப்பான். உங்கள் சுத்தமே உங்கள் ஒழுக்கத்தின் வெளிப்பாடு. எதற்கெடுத்தாலும் சாக்கு போக்கு சொல்லாமல் உங்களை பராமரிக்க ஒரு நாளைக்கு சில நிமிடங்களை செலவிடுங்கள்.
உங்கள் சுற்றுப்புறத்தையும் உங்கள் உடலையும் தூய்மையாக வைத்திருப்பது ஒரு ஆன்மீக பயிற்சி போன்றது. அசுத்தமான சூழலில் அறிவு வளராது, அசுத்தமான உடலில் தெளிவு பிறக்காது. நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது உங்கள் பேச்சில் ஒரு தெளிவும் செயலில் ஒரு வேகமும் இருப்பதை நீங்களே உணரலாம். உலகம் உங்களை ஒரு பொறுப்பான மனிதராக பார்க்கத் தொடங்கும். உங்கள் காலணிகள் முதல் உங்கள் தலைமுடி வரை ஒவ்வொன்றும் உங்கள் தரத்தை சொல்லும் கருவிகள். சாணக்கியரின் இந்த 7வது ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். யாருக்காகவும் உங்களை அலங்கரித்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்காகவும் உங்கள் சுயமரியாதைக்காகவும் சுத்தமாக இருங்கள். ஒரு மலர் எப்படி தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்வதன் மூலம் வண்டுகளை ஈர்க்கிறதோ, அப்படி நீங்களும் உங்கள் தூய்மையால் நன்மைகளை ஈர்க்கலாம். இன்று முதல் உங்கள் தோற்றத்தில் ஒரு சிறு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். ரகசியம் 8. யோசித்து முடிவெடுங்கள். அன்பு நண்பர்களே, ஒரு நொடி அவசரத்தில் எடுக்கப்படும் தவறான முடிவு உங்கள் வாழ்நாள் உழைப்பையே சாம்பலாக்கிவிடும் வல்லமை கொண்டது. அதே சமயம் நிதானமாக யோசித்து எடுக்கப்படும் ஒரு சரியான முடிவு உங்கள் பரம்பரையையே உயர்த்தும் ஏணியாக மாறும். வாழ்க்கை என்பது நாம் எடுக்கும் முடிவுகளின் தொகுப்புதான். எனவே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் முன் 1000 முறை சிந்திப்பது கோழைத்தனமல்ல, அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? உணர்ச்சிவசப்பட்டு சரி என்று சொல்பவர்களும் கோபத்தில் வேண்டாம் என்று சொல்பவர்களும் பின்னாளில் பெரும் வருத்தத்திற்கு ஆளாவார்கள். ஆனால் சாணக்கியர் கூறுவது போல, ஒரு சிறந்த தலைவன் தன் இதயத்தை கேட்டு முடிவெடுக்க மாட்டான், தன் அறிவை கேட்டுத்தான் முடிவெடுப்பான். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் உணர்ச்சிகளின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, அவை உண்மைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஒரு கழுகு தன் இறக்கைகளை விரிப்பதற்கு முன் காற்றையும் திசையையும் தன் இலக்கையும் ஒரு கணம் கணிக்கும். அதுபோலவே ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன் அதன் லாப நஷ்டங்களையும் அதனால் ஏற்படப் போகும் விளைவுகளையும் முன்கூட்டியே கணிக்க பழகுங்கள். அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள் உங்களை ஒரு பலவீனமானவராகவும் பொறுப்பற்றவராகவும் காட்டும். ஆனால் யோசித்து எடுக்கப்படும் முடிவுகள் உங்கள் ஆளுமைக்கு ஒரு கனத்தை கொடுக்கும். மற்றவர்கள் உங்களை வற்புறுத்துகிறார்கள் என்பதற்காகவோ அல்லது காலம் கடந்துவிடுமோ என்ற பயத்திலோ எதையும் உறுதியளிக்காதீர்கள். சாணக்கியர் நீதிப்படி யோசிக்காமல் ஒரு செயலை தொடங்குபவன் பாதியில் திணறி நிற்பான், ஆனால் திட்டமிட்டு தொடங்குபவன் தடையின்றி வெல்வான். முடிவு எடுப்பதில் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அந்த தெளிவு ஆழமான சிந்தனையால் மட்டுமே கிடைக்கும். நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது அது உங்கள் சுயமரியாதையையும் உங்கள் எதிர்காலத்தையும் பாதிக்காதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு முறை எடுக்கப்பட்ட முடிவிலிருந்து பின்வாங்குவது உங்கள் மதிப்பை குறைக்கும். எனவே எடுக்கும் முன்னரே அதன் ஆழத்தை பார்த்துவிடுங்கள். அறிவுள்ள மனிதன் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்பான், ஆனால் முடிவை அவனே எடுப்பான். மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் முடிவுகளின் சுமையையும் சுவையையும் நீங்களே ஏற்க பழகுங்கள். சாணக்கியரின் இந்த 8வது ரகசியம் உங்கள் வெற்றியின் அஸ்திவாரம். நிதானமே பிரதானம். கோபத்திலோ கவலையிலோ இருக்கும்போது ஒருபோதும் முக்கிய முடிவுகளை எடுக்காதீர்கள், ஏனெனில் அப்போது உங்கள் அறிவு உறங்கிக் கொண்டிருக்கும். ஒரு இரவை அந்த முடிவுக்காகச் செலவிடுங்கள். காலையில் தெளிந்த மனதோடு சிந்திக்கும்போது உங்களுக்கு சரியான பாதை புலப்படும். முடிவு எடுக்கும் திறன் என்பது ஒரு கலை. அந்த கலையில் நீங்கள் வல்லவரானால் இந்த உலகமே உங்கள் சொற்களை கேட்க காத்திருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு முடிவும் உங்கள் ஆளுமையின் ஒரு துளி. அவசர குடுக்கையாக இருந்து அவமானப்படுவதை விட நிதானமானவனாக இருந்து மதிக்கப்படுவது எவ்வளவோ மேலானது. ஒரு முடிவை எடுத்த பிறகு அதை செயல்படுத்தும் வேகத்தில் உங்கள் வீரம் இருக்கட்டும், ஆனால் அந்த முடிவை தீர்மானிப்பதில் உங்கள் விவேகம் இருக்கட்டும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சரியான முடிவும் உங்களை ஒரு சாதனையாளராக மாற்றும். உங்கள் வாழ்வில் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்பதை உங்கள் முடிவுகளே தீர்மானிக்கின்றன. இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சின்ன முடிவு 10 வருடங்கள் கழித்து நீங்கள் யார் என்பதை உலகுக்குச் சொல்லும். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எடுக்கப்படும் முடிவுகள் ஒருபோதும் தோல்வியை தராது. மற்றவர்களின் கைத்தட்டலுக்காக முடிவெடுக்காதீர்கள், உங்கள் முன்னேற்றத்திற்காக முடிவெடுங்கள். இன்று முதல் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் நான் யோசித்துச் சொல்கிறேன் என்று சொல்ல பழகுங்கள். இந்த ஒரு வரி உங்களை பல ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும். உங்கள் முடிவு உங்கள் அதிகாரத்தை காட்டட்டும்.
சாணக்கியரின் இந்த 8வது ரகசியம் உங்கள் வாழ்வை ஒரு திட்டமிடப்பட்ட காவியமாக மாற்றும். சிந்திப்போம், சிறந்த முடிவுகளை எடுப்போம், சிகரங்களை எட்டுவோம். ரகசியம் 9. வாதிடாதீர்கள். அன்பு நண்பர்களே, ஒரு முட்டாளோடு நீங்கள் செய்யும் விவாதம் உங்களையும் ஒரு முட்டாளாகவே மற்றவர்களுக்கு காட்டும். அதனால்தான் ஒரு புத்திசாலி தன் கருத்தை நிரூபிக்க வார்த்தைகளை விட மௌனத்தையே அதிகம் பயன்படுத்துகிறான். கத்தி கூச்சலிடுவதால் ஒரு கருத்து உண்மையாகிவிடாது. மாறாக அமைதியாக இருப்பதே உங்கள் வாதத்திற்கு ஒரு கனத்தை கொடுக்கும். எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? ஒரு விவாதத்தில் யார் ஒருவர் ஆவேசப்படாமல் அமைதியாக இருக்கிறாரோ அவரே அந்த இடத்தின் உண்மையான வெற்றியாளராக கருதப்படுவார். ஏனெனில் சத்தம் போடுபவன் தன் நிதானத்தை இழக்கிறான், அமைதி காப்பவன் தன் அதிகாரத்தை நிலைநிறுத்துகிறான். சாணக்கியர் கூறுகிறார், தர்க்கத்தின் எல்லை முடியும் இடத்தில் மௌனமே சிறந்த பதிலாக அமைகிறது. ஏனெனில் சிலருக்கு புரிய வைக்க முயல்வது என்பது ஒரு சுவற்றிற்கு பாடம் எடுப்பதற்குச் சமம். வாதிடுவது என்பது உங்கள் ஆற்றலை வீணடிக்கும் ஒரு செயல். அந்த ஆற்றலை உங்கள் வளர்ச்சிக்கு செலவிடுங்கள். நீங்கள் ஒரு விவாதத்தில் வெற்றி பெறுவதை விட அந்த நபரின் மனதில் உங்கள் மீதான மரியாதையை தக்க வைப்பதே புத்திசாலித்தனம். ஒரு ஆழமான கடல் எப்படி அலைகளின் சத்தத்தை பொருட்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறதோ அதுபோலவே நீங்களும் தேவையற்ற விமர்சனங்களைக் கண்டு கலங்காமல் உங்கள் பாதையில் முன்னேறுங்கள். உங்கள் வார்த்தைகள் ஒரு பொக்கிஷம் போன்றது. அதை தகுதியற்றவர்களிடம் விவாதித்து செலவு செய்யாதீர்கள். சாணக்கியர் நீதிப்படி ஒரு அறிஞன் முட்டாள்களுடன் விவாதிக்க மாட்டான். ஏனெனில் அவர்கள் தர்க்கத்தை விட தங்கள் பிடிவாதத்திற்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் எதிராளிக்கு ஒருவித பயம் ஏற்படும். உங்கள் மௌனம் அவர்களை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்கும். விவாதம் செய்வதால் ஒரு உறவு முறியக்கூடுமே தவிர ஒருபோதும் தீர்வு பிறக்காது. ஒரு புன்னகையோடு அந்த இடத்தை விட்டு நகர்வது உங்கள் முதிர்ச்சியை காட்டும். மற்றவர்கள் உங்களை தூண்டலாம், கோபப்படுத்தலாம். ஆனால் உங்கள் நிதானத்தை தவறவிடாமல் இருப்பதே உங்கள் உண்மையான வீரமாகும். நீங்கள் சரியாக இருக்கும்போது அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. காலம் உங்கள் உண்மையை உறக்கச் சொல்லும். ஒரு தேவையற்ற விவாதத்தில் ஜெயிப்பதை விட அந்த விவாதத்தை தவிர்ப்பதே ஒரு பெரிய வெற்றி. உங்கள் மௌனம் உங்கள் எதிரியின் ஆயுதங்களை மழுங்கச் செய்யும் ஒரு வலிமையான கருவியாகும். இந்த உலகத்தில் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அதேபோல எல்லாரையும் உங்கள் வழிக்கு கொண்டு வரவும் முடியாது. எனவே உங்கள் கருத்தை சொல்லிவிட்டு முடிவை அவர்களிடம் விட்டுவிடுங்கள். சாணக்கியரின் இந்த 9வது ரகசியம் உங்கள் ஆளுமையை காக்கும் ஒரு கவசம். அமைதியே அரிய ஆயுதம். கோபத்தில் வெளிவரும் வார்த்தைகள் உங்கள் மதிப்பை குறைக்கும். ஆனால் மௌனம் உங்கள் ஆளுமையை உயர்த்தும். ஒரு சிறிய விவாதத்திற்காக உங்கள் மன அமைதியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் நேரம் விலைமதிப்பற்றது. யார் ஒருவன் தன் நாவை கட்டுப்படுத்தி விவாதத்தை தவிர்க்கிறானோ அவனை தேடி புகழும் மரியாதையும் தானாகவே வரும். உங்கள் புன்னகையே உங்கள் எதிரிக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கட்டும். இன்று முதல் ஒரு பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். யாராவது உங்களை வம்புக்கு இழுத்தால் ஒரு மெல்லிய புன்னகையோடு அமைதியாக அவ்விடத்தை விட்டு நகருங்கள். உங்கள் அமைதி உங்கள் அதிகாரத்தை சொல்லட்டும். சாணக்கியரின் இந்த 9வது ரகசியம் உங்களை ஒரு பண்பட்ட மனிதராக மாற்றும். ரகசியம் 10. அறிவை அதிகரிக்கவும். அன்பு நண்பர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனிடமிருந்து எதை வேண்டுமானாலும் திருட முடியும். ஆனால் அவன் கற்ற கல்வியையும் அவனது அறிவையும் யாராலும் ஒருபோதும் திருட முடியாது. அறிவு என்பது ஒரு இருண்ட அறையில் ஏற்றப்பட்ட விளக்கைப் போல. அது உங்களை மட்டுமல்ல, உங்களைச் சுற்றியுள்ளவர்களையும் நல்வழிப்படுத்தும் ஒரு மாபெரும் சக்தி. எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? செல்வம் படைத்தவன் ஒரு நாட்டில் மட்டும் மதிக்கப்படலாம். ஆனால் அறிவு படைத்தவன் உலகம் முழுவதும் மதிக்கப்படுவான். ஏனெனில் ஞானத்திற்கு எல்லைகள் கிடையாது. சாணக்கியர் கூறுகிறார், கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஏனெனில் அவனது அறிவு அவனுக்கு ஒரு நிரந்தரமான கௌரவத்தை தேடித் தருகிறது. தொடர்ந்து கற்றுக்கொள்வது என்பது உங்கள் மூளைக்கு கொடுக்கும் உணவு போன்றது. அந்த உணவு இல்லை என்றால் உங்கள் சிந்தனைகள் துருப்பிடித்துவிடும். நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு மேதையின் வாழ்நாள் அனுபவத்தை ஒரு சில மணி நேரங்களில் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். புத்திசாலிகள் எப்போதும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று மார்தட்டிக் கொள்ள மாட்டார்கள். மாறாக தாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு மரம் வளர்வதை நிறுத்தினால் அது பட்டுப்போய்விடும். அதுபோலவே ஒரு மனிதன் கற்றுக்கொள்வதை நிறுத்தினால் அவனது வளர்ச்சியும் அங்கே நின்றுவிடும். சாணக்கிய நீதிப்படி ஒரு மனிதனின் உண்மையான அழகு அவனது தோற்றத்தில் இல்லை, அவனது அறிவார்ந்த பேச்சில்தான் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் எவ்வளவு புது விஷயங்களை கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு உங்கள் தன்னம்பிக்கை உயரும்.
உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்திற்கு ஏற்ப உங்கள் அறிவை புதுப்பித்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் பின்தங்கி விடுவீர்கள். மற்றவர்கள் பொழுதுபோக்குகளில் நேரத்தை செலவிடும்போது நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ள நேரத்தை செலவிடுங்கள். அந்த திறமைதான் உங்களை ஒரு கூட்டத்தில் தனித்து காட்டும். உங்கள் வயது என்னவாக இருந்தாலும் சரி, ஒரு மாணவனைப் போல கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை மட்டும் ஒருபோதும் இழக்காதீர்கள். உங்கள் அறிவுதான் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க உதவும் ஒரு உற்ற நண்பன். இந்த உலகத்தில் அறிவுள்ள மனிதனுக்கு அடிமையாக இருக்க பலரும் விரும்புவார்கள். ஆனால் அறிவில்லாதவன் அதிகாரத்தில் இருந்தாலும் அவனை யாரும் மதிக்க மாட்டார்கள். சாணக்கியரின் இந்த 10வது ரகசியம் உங்கள் வாழ்வை ஒளிரச் செய்யும் ஒரு துருவ நட்சத்திரம். அறிவே ஆற்றல். தினமும் ஒரு பக்கமாவது வாசியுங்கள். ஒரு நல்ல விஷயத்தையாவது கேளுங்கள். கற்றல் என்பது பள்ளியோடு முடிந்து விடுவதல்ல. அது உங்கள் கடைசி மூச்சு வரை தொடர வேண்டிய ஒரு புனிதமான பயணம். யார் ஒருவன் தன் அறிவை வளர்த்து கொள்ள தயங்குகிறானோ அவன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களின் கைகளையே எதிர்பார்த்து வாழ வேண்டியிருக்கும். உங்கள் மூளையை ஒரு காந்தமாக மாற்றுங்கள். எங்கு நல்ல விஷயங்கள் கிடைத்தாலும் அதை ஈர்த்து கொள்ளுங்கள். இன்று முதல் ஒரு பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். தினமும் ஒரு புதிய வார்த்தையையோ அல்லது ஒரு புதிய தகவலையோ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அறிவே உங்கள் அடையாளம். சாணக்கியரின் இந்த ரகசியம் உங்களை ஒரு மாபெரும் வழிகாட்டியாக மாற்றும். ரகசியம் 11. கவனமாக கேளுங்கள். அன்பு நண்பர்களே, இயற்கை நமக்கு 2 காதுகளையும் ஒரு வாயையும் கொடுத்திருக்கிறது என்றால் நாம் பேசுவதை விட 2 மடங்கு அதிகமாக கேட்க வேண்டும் என்பதுதான் அதன் ரகசியம். ஒருவன் பேசும்போது அவனது சொற்களை மட்டும் கேட்காமல் அவனது உணர்வுகளையும் சேர்த்து புரிந்து கொள்பவனே உண்மையான அறிஞன். எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? ஒரு கூட்டத்தில் எல்லாரும் பேச துடிக்கும்போது யார் ஒருவர் அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கிறாரோ அவரே அந்த இடத்தின் உண்மையான எஜமானனாக மாறுகிறார். சாணக்கியர் கூறுகிறார், கேட்கும் கலையை அறிந்தவன் உலகையே ஆளும் தகுதியை பெறுகிறான். ஏனெனில் கேட்பது என்பது அறிவை பெறுவதற்கான முதல் வாசல். நீங்கள் ஒருவரின் பேச்சை முழு கவனத்தோடு கேட்கும்போது நீங்கள் அவருக்கு கொடுக்கும் மிகப்பெரிய மரியாதை அதுதான். மற்றவர்கள் தங்கள் குறைகளையும் ஆசைகளையும் கொட்டும்போது உங்கள் செவிகள் அவர்களுக்கு ஒரு மருந்தாக அமையும். ஒரு ஆழமான கடல் எப்படி பல்லாயிரம் ஆறுகளின் நீரை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறதோ அதுபோலவே நீங்களும் மற்றவர்களின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள பழகுங்கள். நீங்கள் பேசும்போது தெரிந்த விஷயங்களையே மீண்டும் சொல்கிறீர்கள். ஆனால் கேட்கும்போதுதான் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். சாணக்கியர் நீதிப்படி ஒரு புத்திசாலி மற்றவர்கள் பேசி முடிக்கும் வரை குறுக்கிட மாட்டான். ஏனெனில் அவசரப்பட்டு பேசுபவன் தன் அறியாமையை தானே வெளிச்சம் போட்டு காட்டுகிறான். கேட்பது என்பது ஒரு செயலற்ற நிலை அல்ல, அது ஒரு தீவிரமான கவனிப்பு திறன். நீங்கள் ஒருவரின் பேச்சை உற்று நோக்கும்போது அவரிடமிருந்து மறைமுகமான பல ரகசியங்களை உங்களால் கண்டறிய முடியும். ஒரு சிறந்த விவாதத்தில் கூட எதிராளியின் வாதத்தை கூர்ந்து கவனிப்பவனே இறுதியில் வெற்றி பெறுகிறான். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் உங்களுக்கு பல பாடங்களை சொல்லிக் கொடுக்க காத்திருக்கிறது. ஆனால் அதை கேட்கும் பக்குவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். மற்றவர்கள் பேசும்போது உங்கள் அலைபேசியை பார்ப்பதோ அல்லது கவனத்தை சிதறவிடுவதோ உங்கள் மதிப்பை கடுமையாக குறைக்கும். யார் ஒருவர் தன்னை ஒரு நல்ல கேட்பவராக மாற்றிக்கொள்கிறாரோ அவரை தேடி மக்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். உங்கள் மௌனம் மற்றவர்களை பேசத் தூண்டும். அந்த பேச்சிலிருந்து நீங்கள் பல நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளலாம். சாணக்கியரின் இந்த ரகசியம் உங்கள் உறவுகளை பலப்படுத்தும் ஒரு மந்திரக்கோல். செவிசாய்ப்பவன் எவனோ அவனே சிறப்பான முடிவுகளை எடுப்பான். மற்றவர்களின் அனுபவங்களை கதையாக கேட்கும்போது நீங்கள் அந்த அனுபவங்களை செய்யாமலேயே அதன் பலனை அடைகிறீர்கள். ஒரு குழந்தையின் மழலையாக இருந்தாலும் ஒரு முதியவரின் அறிவுரையாக இருந்தாலும் அதில் ஒளிந்திருக்கும் சாரத்தை கவனியுங்கள். உங்கள் காதுகளை திறந்து வையுங்கள். அப்போதுதான் உங்கள் அறிவு கண் திறக்கும். இன்று முதல் மற்றவர்கள் பேசும்போது அவர்களுக்கு முழு இடத்தையும் கொடுங்கள். உங்கள் கவனிப்பு திறனே உங்கள் ஆளுமையின் முதிர்ச்சியை காட்டும். மற்றவர்களை பேச அனுமதிப்பது உங்களை ஒரு பண்பட்ட மனிதராக உலகுக்கு காட்டும். ஒரு நல்ல கேட்பவருக்கு பகைவர்கள் இருக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர் எல்லாரையும் புரிந்து கொள்கிறார். அறிவார்ந்த பேச்சை விட அன்பான கவனிப்பு இதயங்களை வெல்லும். சாணக்கியரின் இந்த 11வது ரகசியம் உங்களை ஒரு மாபெரும் வழிகாட்டியாக மாற்றும். சிந்திப்போம், கவனிப்போம், அறிவால் உயர்வோம். ரகசியம் 12. பெருமை பேசாதீர்கள். அன்பு நண்பர்களே, ஒரு மலர் தான் மனம் வீசுவதாகத்தானே தம்பட்டம் அடிப்பதில்லை. அதன் வாசனையே வண்டுகளை தேடி வரவழைக்கிறது. அதுபோலவே உங்கள் திறமையும் உங்கள் உழைப்பும் உண்மையாக இருந்தால்
அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த உலகமே அதை உரக்கச் சொல்லும். எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? தன்னை தானே புகழ்ந்து கொள்பவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒருவிதமான சலிப்பையே ஏற்படுத்துவார்கள். அவர்கள் மீது மக்களுக்கு ஒருபோதும் உண்மையான மரியாதை பிறப்பதில்லை. சாணக்கியர் கூறுகிறார், எந்த மனிதன் தன் மதிப்பை தானே சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறானோ அவனது உண்மையான மதிப்பு அங்கே பாதியாக குறைந்துவிடுகிறது. தற்பெருமை என்பது உங்கள் உள்மனதில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையின் வெளிப்பாடே தவிர வேறில்லை. மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக உங்கள் புகழை நீங்களே பாடுவது உங்களை ஒரு கோமாளியாக காட்டும். உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும். உங்கள் சாதனைகள் சரித்திரமாக மாறட்டும். யார் ஒருவர் தன்னை தாழ்த்திக் கொள்கிறாரோ அவரை இந்த உலகம் உயர்த்தி பிடிக்கும். ஒரு வைரம் இருட்டில் கிடந்தாலும் அதன் ஒளி குன்றாது. அதற்கு விளம்பரம் தேவையில்லை. உங்களைப் பற்றி நீங்கள் பேசும் ஒவ்வொரு புகழ்ச்சியும் மற்றவர்களின் மனதில் பொறாமையையோ அல்லது வெறுப்பையோதான் உண்டாக்கும். ஒரு தலைவன் என்பவன் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டியவனே தவிர தன்னை தானே தலைவன் என்று அறிவித்துக் கொள்பவன் அல்ல. உங்கள் மௌனம் உங்கள் சாதனைகளை பாதுகாக்கும் ஒரு கோட்டை. சாணக்கியலின் இந்த 12வது ரகசியத்தை உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். பணிவே உண்மையான உயர்வு. நீங்கள் எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்திருக்கலாம், ஆனால் அதை ஒரு சாதாரண விஷயமாக கருதி அடுத்த வேலையில் கவனத்தை செலுத்துங்கள். உங்கள் புகழ் உங்களை தேடி வரும்போது அதை ஒரு புன்னகையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதை தேடி நீங்கள் ஓடாதீர்கள். மற்றவர்களின் பாராட்டுக்காக ஏங்குவது ஒரு அடிமைத்தனம். உங்கள் மனசாட்சிக்கு தெரிந்தால் போதும் நீங்கள் யார் என்பது. இன்று முதல் உங்கள் நாவிற்கு ஒரு பூட்டு போடுங்கள். உங்கள் செயல்களுக்கு ஒரு வேகம் கொடுங்கள். உங்கள் வெற்றிக் கதையை உலகம் சொல்லட்டும். நீங்கள் அமைதியாக அடுத்த வெற்றிக்காக உழையுங்கள். தற்பெருமை இல்லாத மனிதனிடம்தான் செல்வாக்கு நிலைத்து நிற்கும். ஒரு சிறந்த மனிதன் எப்போதும் தன் குறைகளை ஆராய்வான், தன் நிறைகளை மற்றவர்கள் சொல்ல காத்திருப்பான். அடக்கம் என்பது பலவீனமல்ல, அது ஒரு மாபெரும் சக்தி. சாணக்கியரின் இந்த 12வது ரகசியம் உங்கள் ஆளுமையை ஒரு தெய்வீக நிலைக்கு உயர்த்தும். சிந்திப்போம், அடக்கத்தோடு சாதிப்போம், சரித்திரம் படைப்போம். ரகசியம் 13. எப்போதும் கிடைக்காதீர்கள். அன்பு நண்பர்களே, இந்த உலகத்தில் தாராளமாக கிடைக்கும் காற்றுக்கு மதிப்பில்லை. ஆனால் அரிதாக கிடைக்கும் தங்கத்திற்குத்தான் பெரும் மதிப்பு உண்டு. அதுபோலவே நீங்களும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லோருக்கும் எளிதாக கிடைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் வார்த்தைக்கும் உங்கள் நேரத்திற்கும் இருக்கும் மரியாதை மெல்ல மெல்ல குறையத் தொடங்கும். எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருபவர்களை மக்கள் ஒரு பழக்கமாக ஹேபிட் ஆக பார்ப்பார்களே தவிர ஒரு தேவையாக ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள். சாணக்கியர் கூறுகிறார், எப்போதும் முன்னிலையில் இருப்பவனின் மதிப்பு காலப்போக்கில் அழிந்துவிடும். ஏனெனில் மனித மனம் எளிதில் கிடைப்பவற்றை அலட்சியப்படுத்த தொடங்குகிறது. உங்கள் சமூக அந்தஸ்து என்பது நீங்கள் எவ்வளவு குறைவாக கிடைக்கிறீர்கள் என்பதில்தான் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் உங்கள் நேரத்தை மற்றவர்களுக்காக வாரி வழங்கும்போது உங்கள் சொந்த இலக்குகளை நீங்கள் காவு குடிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு காட்டில் சிங்கம் எப்போதும் தென்படுவதில்லை. அது எப்போதாவது வெளியே வரும்போதுதான் மொத்த காடும் அதைக் கண்டு வியக்கும். அதுபோலவே உங்கள் வருகையும் உங்கள் இருப்பும் ஒரு விசேஷமான ஒன்றாக மாற வேண்டுமானால் நீங்கள் எல்லா இடத்திலும் தலை காட்டுவதை நிறுத்த வேண்டும். நீங்கள் சரி என்று சொல்வதைக் காட்டிலும் எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்வது உங்கள் ஆளுமைக்கு ஒரு கனத்தை கொடுக்கும். சாணக்கிய நீதிப்படி ஒரு புத்திசாலி தன் இருப்பை இரகசியமாக வைத்திருப்பான். அவனது தேவை ஏற்படும்போது மட்டுமே அவன் வெளிப்படுவான். எப்போதும் கிடைக்கக்கூடிய ஒருவன் ஒருபோதும் ஒரு தலைவனாகவோ அல்லது சாதனையாளராகவோ மாற முடியாது. ஏனெனில் அவனிடம் மற்றவர்கள் அத்துமீறத் தொடங்குவார்கள். உங்கள் அலைபேசி அழைப்பை எடுப்பதிலிருந்து ஒரு விருந்துக்கு செல்வது வரை ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் உங்களை தேடி வர வேண்டுமே தவிர நீங்கள் அவர்களை துரத்தி கொண்டு போகக்கூடாது. உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் நடக்கட்டும். உங்கள் இருப்பு ஒரு வரமாக இருக்கட்டும். உங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒரு விலைமதிப்பற்ற சொத்து. அதை மலிவாக யாருக்கும் விற்றுவிடாதீர்கள். ஒருவரை நேசிப்பதோ அல்லது உதவி செய்வதோ தப்பில்லை. ஆனால் அதற்காக உங்கள் சுயத்தை இழக்காதீர்கள். சாணக்கியரின் இந்த ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு தந்திரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அரிதாக இருப்பவனே அதிகாரம் செலுத்துவான். மற்றவர்கள் உங்களை ஒரு ஆப்ஷன் ஆக பார்க்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் வெற்றி பயணத்தில் நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் செயல்களில் தெரியட்டும். நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை பற்றிய பேச்சு எழ வேண்டுமானால்
நீங்கள் அங்கே அடிக்கடி இருக்கக்கூடாது. ஒரு சிறந்த மனிதன் எப்போதும் தன் நேரத்தை உற்பத்தி உள்ள காரியங்களுக்கு மட்டுமே செலவிடுவான். இன்று முதல் உங்கள் இருப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மதிப்பை கூட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் தனிமை உங்கள் வலிமை என்பதை உணருங்கள். எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்காத ஒரு மனிதனிடம்தான் மக்கள் மிகுந்த மரியாதை வைத்திருப்பார்கள். ஒரு வைரத்தின் மதிப்பு அது அரிதாக இருப்பதால் தான் கூடுகிறது. நீங்களும் ஒரு வைரமாக மாறுங்கள். அடக்கம் கலந்த விலகல் உங்களை ஒரு கம்பீரமான மனிதராக மாற்றும். சாணக்கியரின் இந்த 13வது ரகசியம் உங்கள் செல்வாக்கை ஒரு மர்மமான உயரத்தில் நிலைநிறுத்தும். சிந்திப்போம், அரிதாக இருப்போம், அதிகாரம் பெறுவோம். உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுக்குங்கள். யாருக்காகவும் உங்கள் தனித்துவத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள். ரகசியம் 14. பொருள் சக்தி பெறுங்கள். அன்பு நண்பர்களே, கசப்பான ஒரு உண்மை என்னவென்றால், இந்த உலகம் குணமுள்ளவனை விட பணமுள்ளவனையே அதிகம் மதிக்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் அவனிடம் பொருள் இல்லை என்றால் அவன் சொல்லும் அறிவுரையை கூட இந்த சமுதாயம் வெறும் வேடிக்கையாகத்தான் பார்க்கும். எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? காசு உள்ளவன் செய்யும் தவறு கூட ஒரு ஸ்டைலாக பார்க்கப்படும். ஆனால் ஏழை செய்யும் சரியான காரியம் கூட ஒரு குற்றமாக சித்தரிக்கப்படும். சாணக்கியர் கூறுகிறார், செல்வம் என்பது ஒரு மனிதனின் கையில் இருக்கும் ஆயுதம் போன்றது. அது அவனை காப்பதோடு மட்டுமல்லாமல் அவனது சொல்லுக்கு ஒரு அதிகாரத்தையும் பெற்றுத் தருகிறது. பொருளாதார சுதந்திரம் என்பது உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பப்படி வாழ உதவும் ஒரு மந்திரக்கோள். நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் சுயமரியாதையை அடகு வைக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். புத்திசாலிகள் எப்போதும் பணத்தை ஒரு போதையாக பார்க்க மாட்டார்கள். அதை ஒரு வலிமையான கருவியாக மட்டுமே பார்ப்பார்கள். ஒரு ஆழமான வேர் கொண்ட மரம் எப்படி புயலையும் தாங்கி நிற்குமோ, அதுபோலவே பொருளாதார பலம் கொண்ட ஒருவன் எத்தகைய இக்கட்டான காலத்தையும் துணிச்சலோடு எதிர்கொள்வான். பணம் என்பது வெறும் காகிதமல்ல, அது உங்கள் உழைப்பின் சாட்சி மற்றும் உங்கள் திறமையின் அங்கீகாரம். சாணக்கியர் நீதிப்படி அறவழியில் ஈட்டப்பட்ட செல்வம் ஒரு மனிதனுக்கு புகழையும் மன நிம்மதியையும் தரும். நீங்கள் எவ்வளவுதான் அன்பானவராக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களிடம் பொருள் வலிமை அவசியம். மற்றவர்கள் உங்களை ஏளனமாக பார்ப்பதை நிறுத்த வேண்டுமானால் நீங்கள் உங்கள் துறையில் வெற்றியடைந்து பொருளாதார ரீதியாக உயர வேண்டும். சோம்பேறித்தனத்தை உதறித் தள்ளுங்கள். ஏனெனில் வறுமை என்பது ஒரு நோய். அது உங்கள் அறிவையும் ஆற்றலையும் மெல்ல மெல்ல அழித்துவிடும். உங்கள் சேமிப்பு என்பது உங்கள் கௌரவத்தின் பாதுகாப்பு அரண். இந்த உலகத்தில் யாரிடமும் எதற்காகவும் தலைகுனியாத ஒரு நிலையை அடைய வேண்டுமானால் நீங்கள் பொருள் ஈட்டுவதில் குறியாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட உங்களிடம் பொருள் இருந்தால்தான் அந்த எண்ணத்தை செயலாக மாற்ற முடியும். சாணக்கியரின் இந்த 14வது ரகசியம் உங்கள் வாழ்வின் யதார்த்தத்தைச் சொல்லும் ஒரு கண்ணாடி. பொருளற்றவனுக்கு இவ்வுலகம் இல்லை. பணத்திற்காக எதையும் செய்யாதீர்கள். ஆனால் பணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிறந்த மனிதன் எப்போதும் தன் செலவுகளை கட்டுப்படுத்தி வருமானத்தை வளர்க்கும் வழிகளை தேடுவான். இன்று முதல் உங்கள் உழைப்பில் ஒரு தீவிரத்தை கொண்டு வாருங்கள். அது உங்களை பொருளாதார சிகரத்தில் அமர வைக்கும். யாரிடமும் எதற்கும் கையேந்தாத ஒரு வாழ்க்கைதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி. உங்கள் திறமையை பணமாக மாற்றும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். செல்வம் என்பது உங்களை ஒரு அடிமையாக மாற்ற அனுமதிக்காதீர்கள். மாறாக அது உங்களை ஒரு எஜமானனாக நிலைநிறுத்தட்டும். உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் வியர்வையின் துளி. அதை வீணாக்காதீர்கள். இந்த சமுதாயத்தில் உங்கள் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டுமானால் உங்கள் பொருளாதார பின்னணி வலிமையாக இருக்க வேண்டும். ஒரு வறியவனின் புத்திசாலித்தனம் இருட்டில் இருக்கும் விளக்கை போன்றது. அது அவனுக்கு மட்டுமே வெளிச்சம் தரும். ஆனால் ஒரு செல்வந்தனின் அறிவு பகலவனை போன்றது. அது ஊருக்கே வழிகாட்டும். சாணக்கியரின் இந்த ரகசியத்தை உங்கள் இலட்சியமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நேர்மையாக உழையுங்கள். புத்திசாலித்தனமாக சேமியுங்கள். கம்பீரமாக வாழுங்கள். பொருளாதார வலிமையே உங்கள் அதிகாரத்தின் அஸ்திவாரம். சிந்திப்போம், உழைப்போம், பொருள் சக்தியால் உலகை வெல்வோம். ரகசியம் 15. வார்த்தைகளை நிறைவேற்றுங்கள். அன்பு நண்பர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனின் உடலுக்கு அழிவு உண்டு,
ஆனால் அவன் கொடுத்த மார்க்கிற்கு அழிவே கிடையாது. உங்கள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும்போதுதான் நீங்கள் ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு மகா புத்திசாலியாகவும் மதிக்கத்தக்க தலைவனாகவும் மாறுகிறீர்கள். எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? 1000 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு எதையும் செய்யாதவர்களை விட ஒரு சிறிய உறுதியளித்து அதை உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுபவர்களின் பின்னாடியே இந்த உலகம் ஒரு நிழலை போலச் செல்லும். சாணக்கியர் கூறுகிறார், எவன் ஒருவன் தன் நாவால் சொன்னதை செயலில் காட்டவில்லையோ அவனது கௌரவம் சூரியனை கண்ட பனியைப் போல மெல்ல மெல்ல உருகி மறைந்துவிடும். உங்கள் வார்த்தை என்பது வெறும் காற்றல்ல, அது உங்கள் ஆன்மாவின் கையெழுத்து. நீங்கள் ஒருவருக்கு கொடுக்கும் வாக்குறுதி என்பது உங்களின் நேர்மைக்கு வைக்கப்படும் ஒரு அக்னி பரீட்சை என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். புத்திசாலிகள் எப்போதும் யோசிக்காமல் எதற்கும் சம்மதம் தெரிவிக்க மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை சம்மதித்துவிட்டால் அதை நிறைவேற்றாமல் உறங்கவும் மாட்டார்கள். ஒரு பாழையில் செதுக்கப்பட்ட எழுத்தைப் போல உங்கள் வாக்குறுதிகள் அழியாததாக இருக்க வேண்டும். அதுவே உங்கள் ஆளுமையின் அசைக்க முடியாத அஸ்திவாரம். நீங்கள் ஒரு சிறிய விஷயத்திற்கு சொன்ன பேச்சை தவறினால் கூட மக்கள் உங்களை ஒரு நம்பகத்தன்மையற்ற மனிதராக முத்திரை குத்தி விடுவார்கள். சாணக்கிய நீதிப்படி ஒரு ராஜதந்திரி தன் உயிரை விட தன் சொல்லுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். மற்றவர்கள் உங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறார்கள் என்றால் உங்கள் திறமையை விட உங்கள் நாணயம் மீது அவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கையே அதற்கு காரணம். செய்ய முடியாத காரியங்களுக்கு ஆசை காட்டி வாக்கு கொடுப்பது ஒரு பாவச் செயல். முடியாது என்பதை ஆரம்பத்திலேயே நேர்மையாக சொல்வது உங்கள் மதிப்பை உயர்த்தும். உங்கள் வாய் திறந்தால் அது உண்மையை சொல்லட்டும், உங்கள் கையசைந்தால் அது சொன்னதை செய்யட்டும். இந்த சமுதாயத்தில் உங்கள் குரல் ஒரு சட்டமாக மாற வேண்டுமானால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவராக இருக்க வேண்டும். உதட்டளவில் பேசுபவர்கள் ஊரெங்கும் இருக்கிறார்கள், ஆனால் உள்ளத்திலிருந்து பேசி அதை செய்பவர்கள் கோடியில் ஒருவரே. அந்த ஒருவராக நீங்கள் மாறும்போதுதான் சரித்திரம் உங்கள் பெயரை குறித்துக் கொள்ளும். சாணக்கியரின் இந்த இறுதி ரகசியம் உங்கள் வாழ்வின் புனிதமான கட்டளை. வார்த்தையே வாழ்க்கை. மற்றவர்களுக்கு தரும் வாக்குறுதியை விட உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கொள்ளும் வாக்குறுதிகளை முதலில் நிறைவேற்றுங்கள். ஒருமுறை உங்கள் மீது இருக்கும் நம்பிக்கை உடைந்துவிட்டால் அதை ஒட்ட வைக்க உலகத்திலுள்ள எந்த சக்தியாலும் முடியாது. இன்று முதல் ஒரு பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். எதை செய்வீர்களோ அதை மட்டும் பேசுங்கள். எதை பேசினீர்களோ அதை செய்தே தீருங்கள். உங்கள் வார்த்தைகள் உங்கள் வீரத்தின் அடையாளம். ஒரு சிறந்த மனிதன் எப்போதும் தன் சொல்லுக்கு அடிமையாக இருப்பான். அந்த அடிமைத்தனமே அவனை இந்த உலகிற்கு எஜமானனாக மாற்றும். சாணக்கியரின் இந்த 15 ரகசியங்களும் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். சிந்திப்போம், சொன்னதை செய்வோம், சொல்லால் உலகை ஆள்வோம். இந்த 15 ரகசியங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு தெளிவு பிறந்திருக்கா? இப்போ ஒரு நிமிடம் கண்ணை மூடி உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. இத்தனை நாள் நான் என் மதிப்பை தப்பா கணக்கு போட்டுட்டேனா? இந்த 15 வழிகள்ல இன்னைக்கிலிருந்து நீங்க எதை முதல்ல கடைபிடிக்க போறீங்க? உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த ஒரு மாற்றம் எது? மறக்காம அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க மாற்றத்தோட முதல் படி நீங்க எடுக்கிற இந்த ஒரு முடிவுல தான் இருக்கு. உங்க மதிப்பு உயரட்டும், உங்க வெற்றி தொடரட்டும்.